வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மி அக்னிவீர்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதைத்தான் நம்ம இப்போது பிரித்து காட்ட போகிறோம். அதாவது திருச்சி ஏஆர்ஓவில் யார் யார் அப்ளை பண்ணலாம், கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், வித் சென்னை ஏஆர்ஓக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல் வீடியோவாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஏஆர்ஓவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்தியன் ஆர்மியிலேருந்து நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வித் அக்னிவீர் ட்ரேட்மேன் 10th 8th பாஸுக்கு நமக்கு இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம 3 ஏஆர்ஓ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் திருச்சி ஏஆர்ஓவை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். திருச்சி ஏஆர்ஓவை சேர்ந்தவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கா, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை அப்படிங்கிற 16 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நம்ம இந்த திருச்சி ஏஆர்ஓக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் ஏஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தருமபுரி அப்படிங்கிற 16 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம 11 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கோயம்புத்தூர் ஏஆர்ஓ. சென்னை ஏஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்தது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கூடலூர், திருவண்ணாமலை, திருவாரூர், கன்னிச்சிபுரம், செங்கல்பட்டு அப்படிங்கிற 11 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நம்ம சென்னை ஏஆர்ஓக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கோம், நம்ம எந்த ஏஆர்ஓக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு சரியான குழு கிடச்சிருக்கும். நீங்கள் வேறு ஏஆர்ஓக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. அதையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இந்தந்த ஏஆர்ஓக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் எந்த ஏஆர்ஓன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 13/2/2024 22/3/2024 வரை நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது நம்ம இப்போ சொல்ல போகிறது எல்லா எக்ஸாமுக்குமே காமனான ஒன்று தான். 3 ஏஆர்ஓவுமே நம்ம ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது 13/2/2024 22/3/2024 வரை தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இது ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண முடியும். அஃபிஷியல் வெப்சைட் ஜாயின் இந்தியன் ஆர்மி நிக் இன் அப்படிங்கிற வெப்சைட் தான். இதில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஆதார் அட்டை நேமும் வித் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது உங்களுடைய இன்சில் ஆதார் அட்டையில் முன்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட்லேயும் முன்ன தான் இருக்கணும். அதுவே மார்க் ஷீட்டில் பின்னாடி இருந்து உங்களுடைய ஆதார் அட்டையில் முன்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதிக பெனிஃபிட் உங்களுக்கு எதுவும் இருக்காது. வித் நீங்கள் ஆதார் அட்டையை சேஞ்ச் பண்ணுறாப்புல தான் இருக்கும். நீங்கள் ஆதார் அட்டை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிமம் 10லேருந்து 15 டேஸ் உங்களுக்கு ஆதார் அட்டை மாறுறதுக்கு ஆகும். ஆனால் ஆதார் அட்டை வர்றதுக்கு லேட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் 5 விதமான வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டியூட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டியில் இருக்கிறவங்க வந்து 10th படித்தாலே போதுமானது. வித் ஆவரேஜாக வந்து நீங்கள் 45 மதிப்பெண், அதாவது 45% வந்து நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th +2 வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். வித் நீங்கள் வந்து +2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கிற மினிமம் 50% வந்து மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து வரலாறு குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இந்த அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அல்லது அந்த டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th அல்லது 12th படிச்சுட்டு, அதாவது 10th 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஐடிஐ வந்து 4 இயர்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 10th நீங்கள் படிச்சுட்டு 50% மார்க்கோட ஐடிஐ 2 வருஷம் நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஐடிஐயில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மொத்தத்துக்கு 20 டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக் டீசல், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக், டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ், எஜுகேஷன், ஃபில்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 20 இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் என்னாச்சும் ஐடிஐயில் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th அல்லது 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th ஆர் 12th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு இந்த இதில் வந்து 60% வந்து மார்க் வந்து நீங்கள் வந்து மொத்தத்துக்கு பெற்றுக்கணும். வித் மினிமம் 50%ஆவது சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட்மேன் 10th பாஸுக்கு வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா டேட் வந்து 1 அக்டோபர் 2023 பிறந்தவங்கலேருந்து 1 ஏப்ரல் 2007 பிறந்தவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 17 21. நெக்ஸ்ட்டு வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு வந்து 30,000 வந்து மந்த்லி சேலரி வந்து அதில் வந்து உங்களுக்கு 21,000 வந்து கையிலையும் இதை 30% வந்து பிடிதார பணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டோட்டலாக மொத்தமாக வந்து அந்த பணம் வந்து தருவாங்க. இப்போதைக்கு வந்து உங்கள் கையில் தர மாட்டாங்க. 21 ரூபா வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரும். செகண்ட் இயரில் வந்து அதாவது 2வது வருஷத்தில் வந்து 33 ரூபா சம்பளம், 3rd வருஷத்தில் வந்து 36 ரூபா சம்பளம், 4th இயர்ஸில் வந்து 40,000 ரூபா. அதாவது 30,000 உங்களுக்கு செகண்ட் வந்து 33, அதுக்கடுத்து 36, அதுக்கடுத்து 40,000 ரூபா சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. எஜெட் நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 10,04,000 ரூபா வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சேலரி வந்து எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க வீடியோ கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் தான் நமக்கு வந்து நடக்கும். இதில் கட் ஆஃபில் பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதாவது ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அடுத்து அப்படியே மெடிக்கல் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நடக்கும். இதில் பாஸ் ஆனவங்களுக்கு தான் ஜாப் வந்து வழங்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறாப்புல இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் எல்லாருமே 200 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். இது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். வித் வந்து நீங்கள் வந்து ப்ரோசிங் நீங்களாக அப்ளை பண்ணிங்கன்னா அது 200 ரூபா, நீங்கள் இல்லாமல் ப்ரோசிங் சென்டரில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து 13/2/2024 வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணாதீங்க. லாஸ்ட் 4 days வந்து கண்டிப்பான முறையில் சர்வர் எரர் தான் நமக்கு வந்து உருவாகும். ஆன்லைன் எக்ஸாம் வந்து நமக்கு என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22/4/2024 வந்து நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 10 நாளைக்கு முன்ன வந்து உங்களுக்கு வந்து கால் டிக்கெட் வந்து கையில் வந்து கிடைக்கும்.
வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷனோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வித் வந்து அஃபிஷியல் ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்தியன் ஆர்மி ஜாயின் இந்தியன் ஆர்மி நிக் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.